ஹாய் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் TN420. அதாவது சொல்லப்போனால் வந்து போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளார இப்போ மீன் பிடிக்க போகிறாங்க. ஆக்சுவலி அந்த போட்டை ஃபஸ்ட்டு கரை மேலே இருந்த போட்டை வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதுக்கு எந்த மாதிரி அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். டிராக்டரை வச்சு கயிறு வச்சு கட்டி இழுக்கிறாங்க. அதாவது இழுத்துக்கிட்டு இப்போ வந்து கடலுக்கு இப்போ வந்து மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. சரிங்களா? கடலுக்கு வந்து இப்போ மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. அதாவது இவங்கள மாதிரியெல்லாம் கஷ்டம் உள்ளே போயிட்டு வந்து வெளியில் வர்றதுக்கே வந்து ஒரு நிரந்தரமே இல்லாத ஒரு இது. போயிட்டு வந்து வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை இவங்க பார்க்குற வேலை. நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக மீன் பிடிக்க போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதாவது ஒன்று எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அப்படியே அசால்ட்டாக கடந்து போகிறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் டிராக்டர் போதுங்களா, அங்கே இப்போ வந்து கயிறை கட்டி இழுத்துருச்சு. அதுக்கு முன்னாடி போயிருந்தோன்னா டிராக்டர் வந்து கடலுக்குள்ளார இறங்கும். ஆக்சுவலி சொல்ல போனால் டிராக்டர் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடில் வந்து ஒரு டயர் ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க. லாரி டயர் ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து போட்டுக்கு வந்து எதுவும் அடிப்படாத அளவுக்கு வந்து வச்சு கட்டியிருக்காங்க. போட்டுக்கு வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், போட்டை தள்ளுறாங்களா தெரியுதுங்களா? போட்டு தண்ணி ஓரத்தில் போயிடுச்சுன்னா ஆக்சுவலி சொல்ல போனால் அப்படியே வந்து நிப்பாட்டி விட்டுருவாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற வேலை நல்லா தான் இருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் ஒரு கஷ்டம். ஆனால் இது செய்கிறத பார்த்தா நம்ம பார்க்குறதுக்கு என்னமோ சாதாரணமாக தான் இருக்குது. சாதாரணமாக இது கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ அவங்க வந்து மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் 3 பேர் 4 பேர் போவாங்க. 3 பேர் தான் நினைக்கிறேன். ஆமாம், போட்டை இப்போ வந்து அவங்களே தள்ளிகிட்டு இருக்காங்க. தள்ளி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். போட்டு தண்ணி ஓரத்தில் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோம் அப்படி இந்த அலை அடித்து இப்படி இழுத்துட்டு போயிடும். உள்ளார எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வெயிட் பண்ணுங்கள், கிளம்புறாங்க. கிளம்பிட்டாங்க. அப்படியே அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அடிச்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், கிட்ட போயிட்டாங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், தலைவன் என்னமா பட்டையை கிளம்பிட்டு போவான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆளை எந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையிலே ஏறிட்டாங்க எல்லோரும் மேலே, போட்டுக்கு மேலே ஏறிட்டாங்க. ஆக்சுவலி அவ்வளோதான். என்னமோ ஒரு பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மலாம் போனோம்னா சத்தியமாக சொல்கிறேன், நமக்கு எல்லாம் வராதெல்லாம் அந்த வழி மாதிரி வந்துடும் எனக்கெல்லாம். ஏப்பா, அங்கே பாருங்க. இந்த மாதிரி போட்டில் போன அனுபவம் யாருக்காச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ண, ஷேர் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக மறந்துடாதீங்க. லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள்.